பிஹைண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்களோட ஐஸ்வர்யா ராஜேஷ். இந்த டிசம்பர் 30th என்னோட படம் மோ வந்து வெளியாக போகுது. ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க ஒரு ஹாரர் கலந்த ஒரு காமெடி இருக்கிற ஒரு படம். ஸோ இந்த படத்தில் வந்து ஆர்ஜே ரமேஷ், சுரேஷ், தபுகர் சிவா, முனிஸ்காந்த், யோகி பாபு அப்படின்னு ஒரு நிறைய ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். ஸோ 30ஆம் தேதி குழந்தைங்களோட ஏன்னா சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ பயப்பட வேணாம், பயம் இருக்கும், பட் குழந்தைங்களோட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேமிலியோட டிசம்பர் 30th கண்டிப்பாக போய் இந்த படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். என் பேர் சுரேஷ் ரவி. என்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, யோசிச்சு பாருங்கள். மியூசிக் சேனலில் என்னை விஜேவை பார்த்துருப்பீங்க. ஸோ விஜேவாக இருந்தது போதுண்டா, அதுக்கப்புறம் படம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு இப்போ தான் படத்துக்குள்ளே வந்திருக்கேன். அதுவும் மோ படத்தில் ஹீரோவாக லான்ச் ஆகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷங்கள் வெயிட்டிங் ஒரு நல்ல படத்தில் லான்ச் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஒரு படமாக தான் மோ இருக்கும். ஸோ மோ வந்து ஒரு ஹாரர். ஏன்டா முதல் படமே பேய் படம் நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். ஸோ பேய் படத்துக்கு ரீசெண்டாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து கோலிவுட்டில் பயங்கர ஆதரவு. ஒரு 4-5 இயர்ஸாகவே பேய் படம்னா ஒரு மினிமம் கேரண்டி. வீட்டில் இருக்க அத்தனை பேரும் பேய் படத்தை பார்க்கலாம். ஸோ எங்கள் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வேறு. ஸோ நீங்கள் யாரும் வந்து படத்துக்கு போகிறதுக்கு பயப்படவே தேவையில்லை. படத்துக்கு போனால் பயப்படலாம். நிறைய ஹாரர் எலிமெண்ட் உள்ளே இருக்குது. ஸோ இப்போது எல்லாருமே கரண்ட் ட்ரெண்டில் இருக்க ஆர்டிஸ்ட்டு எல்லாம் ஒரு யூத்தான டீம் எல்லாருமே சேர்ந்து எங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் மோ படத்தில். இன்றைக்கி படத்தோட ப்ரெஸ் மீட் டிசம்பர் 30th படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒரு பேய் படத்துக்கு என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சவுண்டு கேட்டு நம்ம பயப்படுவோம். அது பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அதோடு சேர்த்து கேமரா ஆங்கிள்ஸ், லைட்டிங் வந்து விஷ்ணு வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்கூல் எபிசோடு வரும், அது கண்டிப்பாக படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்கும். ஏன்னா நாங்களே அந்த ஸ்கூலில் போய் நேரில் உரகடம் அந்த ஸ்கூல் இருக்குது, நாங்கள் நேரில் போய் பார்க்கும்போது நேக்கடியில் பார்க்கும்போது அவ்வளோ பயந்தோம். ஸோ அதை உங்களுக்கு கேமரா ஆங்கிளில் இன்னும் பயமுறுத்தி காமிச்சிருக்கோம். நீங்கள் எல்லோரும் இந்த கடத்தை கண்டிப்பாக பார்க்கும்போது பயப்படுவீங்க. ஃபேமிலியோட தைரியமாக போய் பார்க்கலாம். ஹாய் பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களே, என்னோட பேர் புவன் நலான். நான் மோ படத்தோட இயக்குனர். மோன்ற படம் வந்து ஒரு ஹாரர் காமெடி ஜானரில் வந்து ஒரு படம். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு லொக்கேஷன் வந்து பழைய ஸ்கூல். ஸோ அந்த ஸ்கூலை வந்து எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையா கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவோம் அந்த ஸ்கூல் கிடைக்கிறதுக்கு. பட் சிட்டியில் வந்து எங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு லொக்கேஷன், ஏன்னா அங்கே தான் வந்து ஒரு 20 days நாங்கள் ஷூட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ அந்த ஸ்கூல் வந்து எங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூரில் கிடச்சிது. லாஸ்ட் டிசம்பர் ஃப்ளட் டைமில் வந்து அந்த ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்து என்னோடய கேஸ்டிங் ஆகட்டும், க்ரூ எல்லாமே வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து அந்த ஷூட் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய படங்கள் இந்த ஜானரில் இப்போ வந்தாலும் ஸோ நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அதுலேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமோ, க்ளோசர் டு ரியாலிட்டி, கமர்ஷியலாக ஆடியன்ஸை வந்து டேக்கிங் ஃபார் கிராண்டடாக பண்ணாமல் எவ்வளோ தூரத்துக்கு ரியாலிட்டியாக பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அந்த ஜானரை ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த படம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ரமேஷ் திலக். இன்றைக்கி மோ படத்தோட ப்ரெஸ் மீட்டில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். படம் வர 30ஆம் தேதி டிசம்பர் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. படத்தை தியேட்டரில் பாருங்கள். நான் நடிச்சிருக்க 2வது ஹாரர் கலந்த ஒரு காமெடி படம் இது. காமெடி கலந்த ஒரு ஹாரர் படம்னு இதை சொல்லலாம். கூட விஜய் சுரேஷ் இந்த படத்தில் ஹீரோவாக லான்ச் ஆகுறாரு. ஐஸ்வர்யா ராஜேஷ், அதுக்கப்புறம் தர்புகா சிவா, முனிஷ்காந்த், யோகி பாபு, மைம் கோபி இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. 30ஆம் தேதி இது வர இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா இல்லையான்றதை நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.